வணக்கம். நாம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் நீங்க வந்து சாமி தரிசனம் பண்ணதுக்காக குடும்பத்தோட போய்கிட்டு இருக்கோம். இங்க கோயில்பேட்டில இருந்து இன்னைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பஸ்ல டிராவல் பண்றோம். இன்னைக்கு எப்படி போகுது அப்படி திருச்செந்தூர் பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்ப திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ள போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. காலங்காத்தாலே சரியான கூட்டங்கள் ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. நம்ம எப்படி சாமி தரிசனம் பண்ண போறோன்னே தெரியல. ஏன்னா அவ்வளவு கூட்டங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வேலைகள் நிறைய நடைபெறதுனால அங்கங்க கோயில்ல நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. வழியவே மாற்றி வச்சிருந்தாங்க. அந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் கூட போயிருந்தோம். கோயில் அது இல்லாம நிறைய இடத்துல அதாவது வள்ளி கோகை சைட்ல முன்னாடி கோயில் முன்னாடி சைட்ல எல்லா இடத்துலயுமே நான் மறைச்சு வச்சிருந்தாங்க. ஃபுல்லாவே வேலைகள் நடந்து போறதுனால அந்த எல்லா இடத்த புறமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால உள்ள அங்கெல்லாம் போய் பார்க்க முடியல. இருந்தாலும் கோயிலுக்குள்ள போறதுக்காக நம்ம முதல்ல உள்ள போயாச்சு. உள்ள போய் பார்த்தோன்னா கூட்டங்கள் ஏற்பட்டதுனால அப்படியே பார்த்துட்டு முதல்ல நம்ம பீச்சில் போய் நம்ம குளிக்க போறோம். கடல்ல குளிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம சாமி தரிசனம் பண்ண போறோம். முதல்ல போய் குளிக்க போலாம். வாங்க உள்ள போய் குளிக்கலாம். இப்ப கடலுக்குள்ள வந்தாச்சு. கடலோட சீற்றம் அதிகமா இருந்துச்சு. கடல்ல குளிக்கிறதுக்காக இப்ப குளிக்க போயாச்சு. ஏற்கனவே நேற்று அமாவாசைனால இன்னைக்கு நல்ல கூட்டங்கள் ஏகப்பட்ட கூட்டங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் தண்ணியோட சீற்றமும் அதிகமா இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு நல்லா சாமி தரிசனம் பண்ணதுக்காக இப்ப கிளம்பியாச்சு. இப்ப கிளம்பி 4 கிணறுக்கு போய் தீர்த்த நீராடுறதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்க போய் நம்ம தீர்த்த நீராடிட்டு அதுக்கடுத்து சாமி தரிசனம் பண்ண போறோம். இப்ப 4 கிணறுல இருந்தாலும் கூட்டம் அதிகமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நின்று வெயிட் பண்ணி நீராடிட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே தீர்த்த நீராடிட்டு இப்ப அங்க கோயிலுக்கு நம்ம சாமி தரிசனம் பண்ணதுக்காக போறோம். அதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு எல்லாம் பசி எடுக்கிறதுனால முதல்ல அன்னதானம் போய் சாப்பிட்டுட்டு போயிடணும் அப்படிங்காக அன்னதானம் சாப்பிட போறோம். அன்னதானம் சாப்பிட போனா அங்க கூட்டங்கள் ஏகப்பட்ட கூட்டங்கள் லைன்ல நிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன செய்யன்னு சொல்லிட்டு அன்னதானம் டோக்கன் வேற வாங்கணும், வாங்கிட்டு தான் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதுக்காக வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறத பசங்களை இப்போதைக்கு முதல்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கடுத்து போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக
அப்படியே கூட்டு போய் இப்ப சாமி தரிசனம் போயாச்சு. போனோம்னா வந்து காலையில வந்து கூட்டம் அதிகமா இருந்துச்சு. மதியம் நாங்க போற டயத்துல வந்து கூட்டம் குறைஞ்சிருச்சு. அது இல்லாம சாமி தரிசனம் வந்து ரொம்ப சிறப்பா பார்த்தோம், நல்லா பார்த்தோம். முருகரை வந்து நல்ல சாமி வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு இந்த வாட்டி தான் எத்தனை வாட்டி போனதுல இந்த வாட்டி போனதுல வந்து நல்ல சாமியை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைச்சோட நல்ல சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இப்ப வெளியில வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம்